மழையில நனையாத நனையாதுன்னு சொன்ன அந்த பிள்ளை கேட்டுச்சா? லேசா மழை பெய்யறதுக்குள்ள வெளியே போய் ஆட்டம் போட்டுக்கிட்டு நிக்காளுங்க. காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும்னு சொன்னேன். எவன் நம்ம சொன்ன பேச்ச கேக்கா? இப்ப காய்ச்சல் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம கிடக்கா. மாத்திரையை கொடுத்து படுக்க போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் ஆகட்டும், கஞ்சி வச்சுட்டு வந்து கொடுப்போம். லட்சுமி அக்கா, என்ன செய்தியே? வாட்டி செல்வி இரியே. என்ன திடீர்னு எங்க வீட்டு பக்கம் காத்தடிக்கி? சும்மா வந்தேன்க்கா. சரி சரி இரி. சாப்பிடுதியா? சாப்பாடா? என்ன குழம்பு? சாம்பார் வச்ச முட்டி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல அதான் காலையிலே சாம்பாரை போட்டாச்சு. என்ன மஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போலையா? காய்ச்சல் மழையில நனையாதுன்னு சொன்ன கேட்டாளா? இப்ப காய்ச்சல் வந்து கிடக்கா. ஐயோ பிள்ளைக்கு காய்ச்சலா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனீங்களா? லேச மேலே சுடுது. ஒரு காய்ச்சல் மாத்திரையை கொடுத்து படுக்க போட்டிருக்கேன். சாயந்தரம் தான் பார்க்கணும். காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். சரிக்கா. பிள்ளைகள கவனமா பார்த்துக்கோங்க. ஆட்டும் டி. இவ காரணம் இல்லாம திடீர்னு வரமாட்டாளே, எதுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா? தண்ணியா? இரு அத்தை கொண்டு வரேன். இவ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுதா? மஞ்சு இப்ப பரவாயில்லையா? நல்ல சளி பிடிச்சிருக்கு. தொண்டை வலிக்காம என்ன செய்யும்? இரு அம்மா வெண்ணி போட்டு தரேன். நல்ல வாயை கொப்பளி. உப்பு போட்டு வாயை கொப்பளிச்சா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். மஞ்சு அத்தை தண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்தா குடி. இந்த அம்மா மெதுவா எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கோ. மெதுவா மெதுவா. இந்தா வாங்கிக்கோ. குடிமா குடி. செல்வி என்னத்துக்கு இன்னைக்கு இப்படி இருக்கா? இப்படிலாம் செய்ய மாட்டாளே. குடிச்சிட்டியா? கொண்டா அத்தை கீழே வைக்க. கொண்டா கொண்டா. பரவாயில்ல தங்கம், இருக்கட்டும். நீ படுத்துக்கோ. மஞ்சு பேசாம தூங்கு. தூங்குனாதான் சரியாகும். பிள்ளைய சத்தம் போடாதீங்கக்கா, தன்னால சரியாயிரும். உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைய சத்தம் போட்டு என்ன ஆக போகுது? என்ன செல்வி, எங்க வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். இன்னைக்கு வந்திருக்க. உன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கே. அது அது என்னடி அது அதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. ஏக்கா ஒரு 1000 ரூபாய் இருந்தா தாங்களே. 1000 ரூபாயா? 1000 ரூபாய் எதுக்கு? குழு பைசா அடைக்கணும்ல. ராணி அக்கா 4 தடவை ஃபோன் அடிச்சிட்டாங்க. என்கிட்ட இப்போதைக்கு துட்டு வலசா கிடையாது. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல எப்படியாட்டு தந்துருதேன். அதானே கேட்க. என்னடா வீட்டுக்கு வந்தது இல்லாம ஓடி ஓடி வேலை செய்தாலேன்னு பார்த்தேன். காசுக்கு தான் வந்தாளா? செல்வி என்கிட்ட துட்டு இல்லையே. ஏக்கா ஏதாட்டு துட்டு வச்சிருப்பீங்கல்ல, பார்த்து தாங்களே. நானே சீட்டு கட்டுறதுக்கு துட்டு இல்லைன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட 5000 ரூபா கடன் வாங்கினேன். அதை வேற திருப்பி கொடுக்கணும். 1000 ரூபா என்கிட்ட இருந்ததுன்னா நான் கொடுக்க மாட்டேனா? ராணி அக்காவுக்கு சொன்னா புரிய மடக்கி 2 நாள் கழிச்சு தாரேங்க கேட்காங்களா? துட்டா இல்லாம இருக்காங்க. ஒரு 1000 ரூபா போட்டு கெட்டினா என்னம்மா? போட மாட்டேன்னு நிக்காக. இன்னைக்கே கொடு, நான் அடைக்கணும்னு உயிரை வாங்குதாக. என்ன செய்ய? இப்ப துட்டு இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு அலையுதேன். வேற யார்கிட்டயாவது கேட்டு பார்க்க வேண்டியதானே? யார்கிட்ட போய் கேட்க? யார்கிட்ட கேட்டாலும் இல்ல இல்லம்பாளுக. உண்மையாவே என்கிட்ட இல்லட்டி, இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். சரி பரவாயில்லக்கா, விடுங்க. நான் வேற யார்கிட்டயாவது போய் கேட்டு பார்க்கேன். வேற யார்கிட்டயாவது கேட்டு பாரு, எவ்வளவு வச்சிருப்பா. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வாரேன். ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். வேண்டாம் வேண்டாம், இன்னும் துட்டுக்கு போய் எத்தனை வீட்டுல அலையணும்னு தெரியல. நான் போயிட்டு வாரேன். ஒரு 1000 ரூபாய்க்கு இப்படி அலைய வேண்டியிருக்கே. 1000 ரூபா தான் கேட்கா. இருந்திருந்தா கொடுத்துருக்கலாம். என்கிட்ட வேற இல்லையே. வச்சுக்கிட்டே கொடுக்காம இருக்கான்னு தப்பா நினைச்சிருப்பா. என்கிட்ட இருந்தா நான் கொடுக்க போறேன். அர்ஜுன் பிஸியா இருக்கியா? ஆமா நிம்மி, ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்லாம் இல்ல. நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு போறேன். அதான் உன்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். ஊருக்கு போறியா? என்ன திடீர்னு? வீக்கெண்ட் லீவு தானே, சனி ஞாயிறு. அதனால நான் ஊருக்கு போறேன். எதுக்கு ஊருக்கு போற? இங்கேயே இருக்க வேண்டியதானே? இல்ல, எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருக்கு. அதனால ஊருக்கு போறேன். சரி, போயிட்டு எப்போ வருவ? திங்கக்கிழமை காலையில வருவேன். நானும் உன் கூட ஊருக்கு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அம்மாவும் அப்பாவும் சத்தம் போடுவாங்க. என்ன ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு அலையுதியான்னு கேட்பாங்க. சரி, அப்ப நீ மட்டும் ஊருக்கு போறியா? போயிட்டு வா.
சரி, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன். சரி 2 நாளைக்கு இவ இல்லாம நம்மளுக்கு போர் அடிக்குமே. என்ன செய்ய? சரி பேசாம நம்மளும் நம்ம ஊருக்கு போயிருவோம். 2 நாள் கழிச்சு வருவோம். வேற என்ன செய்ய? அர்ஜுன், ஃபைலை முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன். முடிச்சிட்டேன் சேகர் சார், இருங்க அனுப்பி விடுதேன். இவ ஊருக்கு போறான்னொன்னே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? போவாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா, நம்மளையும் கூட்டு போக மாட்டா. நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்லத்தான் முடியும். சொல்லி கேட்கலன்னா நான் என்ன செய்ய? சரி, அவளுக்கும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல, போயிட்டு வரட்டும். மாலாக்கா, அந்த மாவு மில்லுக்காரன் 10 ரூபா கூட எடுத்துட்டானோ? இல்லையேட்டி, 50 ரூபா தானே வாங்கினா. 2 கிலோ தானே அரைச்சிக்க? ஆமாட்டி, 2 கிலோ தான். 1 கிலோவுக்கு 20 ரூபா தானே, 2 கிலோவுக்கு 40 ரூபா தானே. அவன் எப்படி 50 ரூபா எடுத்தான்? ஆமா, 10 ரூபா கூட தான் எடுத்திருக்கான். அவன் இப்படித்தான்க்கா செய்யுதான். அவனுக்கு இதே வேலையா போச்சு. அன்னைக்கு எங்கள் அத்தை போய் கோதுமை அரைக்க போயிருக்காங்க, அன்னைக்கும் 10 ரூபா கூட தான் எடுத்திருக்கான். வாரியாட்டி, கடையில் போய் சண்டை போட்டு 10 ரூபா வாங்கிட்டு வந்துடுவோம். இருக்கட்டும்க்கா, இப்படியே விட்டுருவோம். அடுத்த தடவை மாவரைக்க வரும்போது பார்த்துக்கிடுவோம். அவனுக்கு நல்ல கச்சேரி வச்சாதான் சரியா வருவான். பீ 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 பீ. என்ன வண்டி சத்தம் வாயில இருந்து வருது? யார் அது? லிஃப்ட் வேணுமாடி? என்ன ராதாக்கா, வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வரீங்க? ஏமா, நாங்களாம் வண்டி ஓட்டக்கூடாதா? தாராளமாக ஓட்டலாம். வண்டி புதுசான்னு கேட்டேன். வண்டி பழைய வண்டி தான். எங்க வீட்டுக்காரர் பழைய விலைக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா எனக்கு இது புது வண்டி. பரவாயில்லையேட்டி, உங்க வீட்டுக்காரர் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமாக்கும்? எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு தான் லீவ் போட்டு எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? அதுக்குள்ள பழகிட்டியாக்கும்? எனக்கு இந்த வண்டி ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால எங்க வீட்டுக்காரர் வண்டி வாங்கி கொடுத்தோன்னு வண்டி ஓட்ட படிச்சுட்டேன். அப்படியா? நல்ல வண்டி ஓட்டுதீங்க. வீட்டுக்கு தானே போறீங்க, வாரீங்களா? கொண்டு விடுதே. வீட்டுக்கு தான் போறோம். ஆனா உன்னையும் நம்பி உட்கார முடியாதே. நீயே இன்னைக்கு தான் வண்டி ஓட்ட படிச்சிருக்க. எங்களை வச்சு கொண்டு போய் எங்கேயாவது சாச்சிட்டீன்னா? அதெல்லாம் சாய்க்க மாட்டேன். எங்க வீட்டுக்கார பின்னால உட்கார வச்சு டபுள்ஸ் அடிச்சு பழகிட்டேன். வாங்க, கூட்டிட்டு போய் விடுதே. ஏம்மா, எதுக்குமா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? நெட்டச்சி வேற மாசமா இருக்கா, நான் வேற மசாலா அரைச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் தூக்கிட்டு போகணும்ல. வேண்டாம், நாங்க நடந்தே போறோம். நான் வண்டி வாங்கியிருக்கேன், ஆசையா வாங்கன்னு கூப்பிடுதே. ஆனா நீங்க வர மாட்டேங்க, பாத்தீங்களா? சரி சரி, மூஞ்சி தொங்க போடாத, வாரோம். வா வா, வந்து உட்காரு. அந்த மசால் வாளியை கொண்டு வந்து முன்னால வச்சிரு. இங்க வச்சிருட்டா? கீழே உள்ளாதுல்ல? உலாது உலாது, நான் அந்த கால் வச்சிருக்கோம்ல, நல்லா பாத்துக்கிடுவேன். நெட்டச்சி, வாரியா? ஏறவே பயமா இருக்கே. பயப்படாம தைரியமா ஏறி உட்காரு ஒத்த ரோசா. அழகா கொண்டு போய் விடுதே. 2 பேரும் நல்லா உட்காந்துட்டீங்களா? பரவாயில்லையே, ராதாக்கா நல்ல வண்டி ஓட்டுதாங்களே. எங்க வீட்லயும் இதே மாதிரி ஒரு வண்டி இருக்கு. நானும் நல்லா ஓட்டுவேன். எங்க வீட்டுக்காரர் தரமாட்டேக்காரு. அவர் வேலைக்கு போகிறதுக்கு அதைத்தானே வச்சிருக்காரு. அதை போய் கேட்டிங்கன்னா எப்படி தருவாரு? ஒரு நாளைக்கு நடந்து போக வேண்டியதானே, நான் ஓட்டிக்கிட்டு அலைவோம்ல. வேணா இந்த வண்டி எடுத்து ஓட்டட்டி. வேண்டாமட்டி, நீயே இப்பதான் புதுசா ஆசையா வாங்கியிருக்க, நீயே ஓட்டிக்கிட்டு அல. என்ன வண்டி திடீர்னு நின்னுட்டு? வெயிட் தாங்காமல் ஆஃப் ஆயிட்டு போல. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேக்கே. வண்டியில பெட்ரோல் போட்டியா? பெட்ரோலா? எங்க வீட்டுக்காரர் நேத்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு கொண்டு வந்து விட்டாரு. ஏ அம்மா, நேத்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காரு. நீ நேத்து பூரா வண்டியை ஓட்டியிருப்ப, இன்னைக்கு பூரா வண்டியை ஓட்டியிருப்பல்ல, பிறகு பெட்ரோல் காலியாயிருக்கும். பெட்ரோல் காலியாயிட்டா இப்போ என்ன செய்ய? என்ன செய்ய? வீட்டு வரைக்கும் இறங்கி தள்ளிக்கிட்டே போங்க. மாலாக்கா, சட்டி பொட்டியெல்லாம் பிறக்குங்க. நம்ம வீட்டுக்கு நடந்தே போவோம். முதல்ல உங்க 2 பேரையும் வண்டியில வச்சு கூட்டிட்டு போய் அழகா வீட்டுல விடலான்னு பார்த்தேன். கடைசியில் இப்படி ஆயிட்டே. இப்போ நீயும் வண்டியில உட்காந்து போக முடியாது, இறங்கி தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தினி, நீ நல்லா இருக்கியா? என்ன போனே அடிக்க மாட்டேக்க? செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால படிச்சிட்டு இருந்தேனா, அதான் போன் அடிக்கல. சரி, எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டா? நல்லா எழுதியிருக்கியா? நல்லா எழுதியிருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அங்க சாப்பாடெல்லாம் கிடைக்குமா? நம்ம ஊர் சாப்பாடு வேணும்னா ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால பக்கத்துலயே பீஸா பர்கரு அது இதுன்னு கிடைக்கும். அதுகளை வாங்கி தின்னு ஒப்பேத்திட்டு கிடக்கேன். பிரெட் பாக்கெட்டு வாங்கி வச்சிருக்கேன். வீட்லயே என்னத்தையாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவேன். ஐயோ, அப்படியே சாப்பிடுவீங்க? உடம்புக்கு ஒத்துக்கிடாதுல்ல.
நம்ம ஊர் ஹோட்டல்கள் இருக்கு, வீட்டுல வந்து டெலிவரி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்காங்க. நம்ம தான் போய் போய் சாப்பிட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நேரமும் போயிட்டு வந்தா டயர்டாயிருது. அதனாலதான் பேசாம இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிடக்கேன். 2 வருஷத்துக்கு தானே, அதுக்கு பிறகு அங்க வந்து உன் கையால சாப்பிட போறேன். அது எப்படி என் கையால எப்படி சாப்பிட முடியும்? உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா தானே சமைச்சு கொடுப்பாங்க. லூசு, 2 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்ல. நான் வேலைக்கு போன பிறகு தானே கல்யாணம் ஆகும். ஆமா, நீ அடுத்த வருஷம் வேலைக்கு போயிருவேல்ல. வேலைக்கு ட்ரை பண்ணணும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணாதான் எப்படியாவது கிடைக்கும். என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுத? நீயும் பேசாம என் கூட அமெரிக்காவுக்கு வந்துருதியா? நான் இங்கேயே கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மாவையும் பார்க்கணும்ல. பேசாம உங்க அம்மாவையும் கூட்டிட்டு இங்க வந்துருவோம். இந்த ஊர் சூப்பரா இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கேயே இருக்கலாம். அம்மா அங்கெல்லாம் வர்றதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. சரி, அந்த கதையெல்லாம் பிறகு பார்ப்போம். நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் விஜய். சரிம்மா, ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வாரேன்ன. சரி, நான் வச்சிருந்தேன். விஜய்க்கு இப்பெல்லாம் பொறுப்பு வந்துட்டு, அதனால பொறுப்பா பேசுதாரு. முதல்லலாம் பேசுன்னு என்னைய போட்டு உயிரை வாங்குவாரு. இப்பெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுதாரு. பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். அம்மா முடியலையே. ஏங்க இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு போகணும்? நீங்க மணி 9 ஆயிட்டு இன்னும் எந்திக்கலையா? என்ன படுத்து கிடக்கீரு? ராணி உடம்புக்கு முடியல. உடம்புக்கு முடியலையா? என்ன செய்யுது? ஐயையோ, காய்ச்சல் இப்படி நெருப்பா கொதிக்க. காய்ச்சல் அடிச்சா என்ன செய்யணும்? அன்னைக்கு யூடியூப்ல பார்த்தனே, காய்ச்சலுக்கு என்னமோ ஒரு இலையை அரைச்சி கொடுக்க சொன்னாங்களே. என்ன இலைன்னு ஞாபகம் வர மாட்டேக்கே. அந்த இலையை தேடி கண்டுபிடிக்கணும். இலையை அரைச்சி பிறகு மிளகு மல்லி அது இதுன்னு போட்டு அரைக்க சொன்னாங்க. சுக்குலாம் போடணும். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த கஷாயத்தை வச்சு கொடுப்போமா? அது என்ன இலைன்னு மறந்துட்டேனே. வேப்பிலையா இருக்குமோ? வேப்பிலையா கருவேப்பிலையா தெரியலையே. காய்ச்சலுக்கு எந்த இலை சரியாகும், எந்த இலைன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. வேணா ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போமா? இலை இருக்கட்டும், முதல்ல சாப்பிட என்ன கொடுக்க? அதையும் அன்னைக்கு யூடியூப்பில் தான் பார்த்தேன். காய்ச்சலுக்கு இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு நல்லா சோறு பொங்கி சூடாக கொடுத்தா சரியாயிரும்னு போட்டிருந்துச்சு. சரி, போய் சுண்டக்காய் எடுத்து குழம்பு வைப்போம். ஏ கடவுளே, இங்க ஒரு மனுஷன் காய்ச்சல தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம சுண்டக்காய் குழம்பு வைக்கல போறா. அது என்ன இலைன்னு கண்டே பிடிக்க முடியலையே. சரி, அப்படின்னா என்ன செய்ய? நாளைக்கு காலையில் கீரைக்கார பாட்டி வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டு என்ன இலைன்னு எழுதி வச்சுக்கிட வேண்டியதான். ஏம்மா தாயே, டாக்டருக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயேன். எங்க காய்ச்சலுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகணுமாக்கும்? அப்போ மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரையாவது வாங்கிட்டு வாயேன். சீ, மாத்திரையெல்லாம் போட்டால் கிட்னியில் கல் வரும். மாத்திரை போடக்கூடாது. அப்போ கஷாயமாவது வச்சு தாயேன். அதுக்கு தான் அந்த இலையை தேடிக்கிட்டு இருக்கேன். இலை பேரை மறந்து தொலைச்சிட்டேன். நாளைக்கு காலையில் வரைக்கும் பொறுத்துருங்க. நான் அந்த கீரைக்கார பாட்டி வரட்டும், கேட்டுட்டு எப்படியாட்டும் அந்த இலையை வாங்கி உங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுத்துருதேன். நாளைக்கு காலையிலக்குள்ள செத்துருவேன், பரவாயில்லையா? ஏங்க என்ன இப்படி சொல்லுதீங்க? பிள்ளைகள்லாம் வெளியூரில் கிடக்கே. ஆடி பாதவத்தி, நான் செத்துருவேன்னு கவலைப்படலை. பிள்ளைகள் வெளியூர்ல இருக்குன்னு தான் உனக்கு கவலையா இருக்கோ? ஏங்க என்னங்க இப்படி சொல்லுதீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியுமா? ஏம்மா தாயே, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த வழுக்க மண்டை டாக்டருக்கு மட்டும் ஃபோன் அடிச்சு தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லு. மற்றதெல்லாம் அவரே பார்த்துக்கிடுவாரு. ஃபோன் அடிக்கணுமா? இந்த ஃபோனை தான் எங்கே வச்சனே தெரியல. நேற்று ராத்திரியிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மடக்கி. சரி இருங்க, எப்படியாட்டும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே ஃபோனை கண்டுபிடிச்சி டாக்டருக்கு ஃபோன் அடித்து உங்களை அனுப்பி விட்டுருதேன். ஏக்கா, காப்பி நல்லா அருமையா இருக்குக்கா. காப்பி நான் போடலை, மாலா தான் போட்டா. அவள் காப்பி நல்லா போடுவா. காப்பி மட்டும்தான் போடுவாளோ? காப்பி போடுவா, இட்லி தோசை இடியாப்பம் இதெல்லாம் நல்லா செய்வா. குழம்பு வைக்க தான் அவளுக்கு வராது. ஒன்று உப்பள்ளி தட்டிடுவா, இல்லைன்னா உரப்பள்ளி தட்டிடுவா. அதனால குழம்பு மட்டும் நானே வச்சிருவேன். கீரை 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 கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, முளைக்கீரை, தோட்டத்துக்கீரை. பாட்டி, கீரை வாங்குவீங்களா? கீரை வேண்டாம், தூரப்போ. வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் கோவப்படுதீங்க? என்னைய பார்த்தா பாட்டி மாதிரியே இருக்கு. பாட்டிங்க ஒழுங்கா எக்கா கீரை வேணுமான்னு கேட்டிருந்தா வாங்கியிருப்பேன். உன் கீரையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, தூரப்போ. ஐயோ தங்கச்சி, நான் ஒன்னே சொல்லுவேனாமா? நான் ஒன்னே சொல்லல. உன் பின்னால ஒரு வழுக்கமண்ட கிளவி உட்காந்துருக்குல, அவளை தான் சொன்னேன். என்னது, நான் கிளவியா? ஏல, என் பின்னால் இருக்கிறது கிளவி இல்லைல, என் தம்பி. தம்பியா? நான் உங்க பாட்டின்னு நினைச்சேன். பாட்டி நினைச்சியா? மண்டை பூரா வழுக்க விழுந்துட்டுல, அதனால பாட்டி நினைச்சிருப்ப. சரி, கீரை வாங்குங்களேன். தலையில ரொம்ப நேரம் கூடைய தூக்கிட்டு நிக்க, தலையெல்லாம் வலிக்க. இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காரு. தங்கச்சி, கீரை வாங்குங்களேன். ஏல, கொஞ்ச நேரம் உட்காருல, பசியோட வந்திருப்பேல்ல, காப்பி குடிக்கியா? குடிக்க தாங்களேன்.
ஏல கோழி முருகா அந்த காப்பியை கொடு. ஏக்கா நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிற காப்பி எதுக்கு புடுங்குதே? ஏல கொண்டா நீ பிறவு குடி. எப்பா கீரைக்காரா இந்த குடிப்பா, களைப்பா இருப்பல்ல, கொஞ்சம் காப்பி குடி. ஏ அப்பா, தங்கச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அதுக்காக நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிற காப்பியெல்லாம் புடுங்கி கொடுக்கா? ஆஹா, ஒரு தடவை தங்கச்சின்னு சொன்னதுக்கே காப்பி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தங்கச்சின்னு சொல்லி இந்த கீரையை பூரா வித்துட்டு போயிட வேண்டியதான். எம் 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 எம். எத்த யார் இது உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்காரு? நல்ல கேளுமா, ஏன் காப்பியை புடுங்கி கொடுத்துருக்கா? தங்கச்சி காப்பி நல்லா அருமையா இருக்கே. தங்கச்சியா? என்ன காப்பி நல்லா இருக்கா? நான் தான் போட்டேன். அடி பாவி, என்ன புழுகுதா? காப்பி போட்டது மாலான்னு சொன்னா, இப்போ என்னடா அவதான் போட்டேங்க. தங்கச்சின்னு என்ன வேணாலும் சொல்லுவா போல. எத்தே காப்பி போட்டது யாரு? மருமோளே நான் தான் காப்பி போட்டேன். சரி உருட்டுங்க உருட்டுங்க. தங்கச்சி உன் கை பக்குவமே தனி, காப்பி நல்லா அட்டகாசமா இருக்கு. மாலாக்கா என்ன உங்க அத்தை கீரைக்காரனை கூப்பிட்டு வச்சு காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? தங்கச்சின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுதான்ல, அதான் கோழி முருகன் சித்தப்பா குடிச்சுக்கிட்டு இருந்த காப்பியை புடுங்கில கொடுத்துருக்காங்க. தங்கச்சி இந்தாம்மா, காப்பி நல்லா இருந்துச்சு, குடிச்சிட்டேன். கொடுங்கண்ணே. தம்பி கோழி முருகா இந்த டம்ளர் வச்சுக்கோ. வெறும் டம்ளர் எனக்கு என்னத்துக்கு? எதுக்குள்ள டம்ளரை கீழே போட்ட? நாளை பின்ன காப்பி குடிக்க யூஸ் ஆகும்ல. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சரிப்பா கீரைக்காரா போயிட்டு வா. என்ன தங்கச்சி கீரை வாங்காம போ சொல்லுதே? 2-3 கீரை கட்டு எடு. இன்னைக்கு கீரை வேண்டாம்ப்பா, நாங்க காலையிலே சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் பண்ணி அப்பளம் பொரிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு கீரை வேண்டாம். தங்கச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டுட்டு நாளைக்கு வையுமா? என்ன நாளைக்கு எங்க வீட்டுல கீரை செய்ய மாட்டோம், மீன் குழம்பு வச்சிருவோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோமா. ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு வச்சிருவோம். வேண்டாம் நீ கொண்டு போயிருப்பா. என்ன தங்கச்சி இது, இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு வியாபாரம் பண்ண மாட்டேங்க? சொன்ன கேளுப்பா, கீரை வேண்டாம். ஆளையும் மண்டையும் பாரு, கீரை வாங்குவான்னு இவ்வளவு நேரம் உட்காந்து தங்கச்சின்னு சொன்னா ஒரு கீரை வாங்க துப்பு இல்ல. இவெல்லாம் ஒரு மனுஷி, கிளவி. என்ன முறைச்சு பார்த்தாலும் நீ கிளவிதான். ஏ பாட்டி, என்ன எதுக்கு அடிக்க? பாட்டியா? யாரை பார்த்து பாட்டின்னு சொன்னேன்? ஏல கோழி முருகா இவனை என்னன்னு கேளு. நான் குடிச்சுக்கிட்டு இருந்த காப்பியை புடிங்கி அவனுக்கு தானே கொடுத்த, நீயே கேளு. ஏ கிளவி, என்னைய விடு. ஏமா 2 கிளவிக்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னைய காப்பாத்தலாம்ல? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னைய பார்த்து கிளவியும்ப? அடியே ஒத்த ரோசா, அவன் என்னையே கிளவிங்க, உன்னையே சொன்ன என்ன? அடியே கிளவிகளா, என்னைய விடுங்க. சும்மா விடாதீங்க அத்தை பாட்டி, இவன் என்னைய பார்த்து கிளவின்னு இருக்கான். இந்த அடி புடிச்சுக்கோ. வாடா வா, இன்னைக்கு நீ செத்த. அவனை தூக்கி போட்டு மிதி. அவனை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிடுதேன். வந்த உடனே எங்க அக்காவை பார்த்து பாட்டின்னா அவ 2 ஏசுனா சரின்னு ஏச்ச வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே. கீரையவாது வித்துருக்கலாம். இப்போ இதெல்லாம் தேவையா? தங்கச்சின்னா கடைசியில இப்ப சாவ போறான். ஆனா மொத்தம் செத்து கிடப்பான்னு நினைக்க. சாவ போறேனா?